விலைக்கு கொணரப்பட்டது. எவ்வளோ ரூபா? 1,11,500. அதுக்கப்புறம் என்னென்ன வருமானங்கள் இருக்கோ அதெல்லாம் வந்து லாப நஷ்ட கணக்கினுடைய வரவு சைடு நீ போடணும். என்னென்ன வருமானங்கள் ஏதாவது இருக்கா பாரு. பெற்ற தள்ளுபடி இல்லை, வேறு ஏதாவது இருக்கா? வேறு எந்த வருமானமும் இதில் இல்லை. அதனால் வருமானம் இல்லை. செலவுகள் என்னென்ன இருக்குது பாரு. வேறு என்ன செலவுகளுக்கு? வியாபார செலவுகள் இருக்குது. வியாபார செலவுகள் எத்தனாவது? 1 2 3 4 5 6 7வதாக இருக்குது பாரு வியாபார செலவுகள். அது லாப நஷ்ட கணக்கினுடைய பற்று சைடு வரும். வியாபார செலவுகள் எவ்வளோன்னு போட்டிருக்காங்க? 60,400. வியாபார செலவுகள் எவ்வளோ? 60,400. வேறு என்ன செலவுகள் இருக்கா? வேறு எந்த செலவும் இல்லை, தேய்மானமும் இல்லை. புரியுதா? வேறு எந்த செலவுகளும் இல்லை, தேய்மானமும் இல்லை. அதனால் 1,11,500. நிகர லாபம் கண்டுபிடிக்க போகிறோம். என்ன கண்டுபிடிக்க போகிறோம் இப்போது? நிகர லாபம். நிகர லாபத்தை இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது 1,11,500 வியாபார செலவுகள் மட்டும் இருக்குது. 60,400 கழிச்சோன்னா எவ்வளோ வருது பாரு. 100 1 11 6 போச்சோன்னா 5 51,100. 51,100 அதுதான் என்னது? அது நிகர லாபம். 51,000. இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்காக? இந்த வியாபார கணக்கு தயாரிக்கிறதுக்காக தான் கொள்முதல் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் விற்பனை கண்டுபிடிச்சோம். அதுலேருந்து திருப்பம் தான் கழிச்சு போட போகிறோம், இல்லைன்னா அப்படியே போட போகிறோம். இறுதி சரக்கிருப்பு இறுதியில் எதில் போட போகிறோம்? வரவு சைடு போட போகிறேன். தொடக்க சரக்கிருப்பு வியாபார கணக்கினுடைய பற்று சைடு போட போகிறீங்க. அப்போ வரவு சைடு தான் டோட்டல் அதிகமாக இருக்குது, எடுத்துகிட்டு வந்து போடுறீங்க. போட்டுட்டு இந்த ரெண்டுத்தையும் தொடக்க சரக்கிருப்பையும் கொள்முதலையும் கூட்டி கழிச்சிங்கன்னா மொத்த லாபம். அந்த மொத்த லாபத்தை லாப நஷ்ட கணக்கினுடைய வரவு சைடு கொண்டு வரோம். எந்த வருமானங்களும் இல்லை, இருந்தால் போடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செலவுகளில் ஒரே ஒரு செலவு தான் இருக்குது, வியாபார செலவு மட்டும் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா பற்று சைடு வரவு சைடு அதிகமாக டோட்டல் இருக்குது, எடுத்துகிட்டு வந்து போட்டு அதில் இருந்து 60,400 செலவை கழிச்சோன்னா என்ன வருது? 51,100 நிகர லாபம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? 51,100 நிகர லாபம் கண்டுபிடிச்ச பிறகு அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? இருப்பு நிலை குறிப்பு. திருமதி மாலதியின் 31/3/2004 இருப்பு நிலை குறிப்பு. திருமதி இருப்புநிலை குறிப்பு. இருப்புநிலை குறிப்பு இருப்புநிலை குறிப்பு எப்படி இருக்கும்? பொறுப்பு சொத்துக்கள், பொறுப்புகள் சொத்துக்கள், பொறுப்புகள் விவரம் ரூபாய், சொத்துக்கள் விவரம் ரூபாய் இல்லையா? இப்போ இந்த கணக்கில் இருந்து அப்படியே போட போகிறோம். என்னென்ன இருக்குது பாரு. முதல் கொடுத்துட்ருக்காங்க ஃபஸ்ட்லேயே பாரு. ஃபஸ்ட்லேயே 114வது பக்கத்துலேயே திருமதி மாலதி தனது கணக்கேடுகளை ஒற்றைப்பதி முறையில் வைத்திருக்கிறார். 1/4/2003 அன்று அவருடைய முதல் எவ்வளோ? 2,50,000 ரூபாய். முதல் எவ்வளோ? 2,50,000. முதல் கூட என்ன கூட்டணும்? நிகர லாபம். முதல் கூட கூட்ட வேண்டியது என்னது? நிகர லாபம். நிகர லாபம் கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 51,100. அப்போ கூட்டினோன்னா 3,01,100. ரைட்டா? 2,50,000 ரூபாய் அவருடைய முதல்.
அது கூட அந்த வருஷத்தில் ஈட்டின நிகர லாபம் எவ்வளோ? 51,100. ரெண்டுத்தையும் கூட்டினா 3,01,000. இல்லையா? 3,01,100. அதோட எடுப்பை கழிக்கணும். மைனஸ் எடுப்பு இருக்கா கணக்கில் எடுப்பு இல்லை. அதனால் அப்படியே வெளிக்காலத்தில் கொண்டு வந்துடுங்க. எவ்வளோ? 3,01,100. 3,01,100 இல்லையா? அதுக்கு அடுத்தது சொத்து வேறு ஏதாவது பொறுப்புகள் வேறு என்ன இருக்குது பார்த்துக்கிட்டே வா. ஒன்றுனா பார்த்தா கடனாளி பெற்ற ரொக்கம் வராது, ரொக்க விற்பனை வராது, கடனீந்தோர் கழித்த ரொக்கம் வராது, கடனாளிகள் தொடக்க இருப்பு வராது, இறுதி இருப்பு வராது. வளாகம் ஒரு சொத்து. வளாகம் என்பது என்ன? இறுதியில் இருக்குது. அதனால் இருப்பு நிலை குறிப்பில் போடணும். வளாகம் ஒரு சொத்து. வளாகம் அதில் எந்த தேய்மானம் இல்லை. அதனால் டைரெக்டாக வெளிக்காலத்தில் போடலாம். எவ்வளோ? 2 லட்சம் ரூபாய். வளாகம் ஒரு சொத்து. அடுத்தது பாரு, அரைகலன் ஒரு சொத்து. அதில் தேய்மானம் இல்லை. அதனால் நேரடியாகவே வெளிக்காலத்தில் போடலாம். அரைகலன் எவ்வளோ இருக்கு? 3,600. வளாகத்துக்கு கீழே இருக்கு பாரு சொத்து. அதுக்கடுத்து வளாகம் இறுதி சரக்கிருப்பு ஒரு சொத்து இல்லையா? இறுதி சரக்கிருப்பு. இறுதி சரக்கிருப்பு ஒரு சொத்து. அது எவ்வளோ? 1,30,000 ரூபாய். 1,30,000 ரூபாய் இறுதி சரக்கிருப்பு. பற்பல கடனாளிகளுடைய இறுதி இருப்பு இருப்பு நிலை குறிப்பில் தானே போடணும். பற்பல கடனாளிகள் ஒரு சொத்து இல்லையா? பற்பல கடனாளிகள் இறுதி இருப்பு எவ்வளோ இருக்குது? இறுதி இருப்பு 40,000 ரூபாய். அதுக்கப்புறம் பற்பல கடனீந்தோர் இறுதி இருப்பு. பற்பல கடனீந்தோர் இறுதி இருப்பு ஒரு பொறுப்பு. கடனீந்தோர் ஒரு பொறுப்பு. கடனாளிகள் சொத்து, கடனீந்தோர் பொறுப்பு. கடனை ஈந்திருக்காங்க, நீ கொடுக்கணும். எவ்வளோ கொடுக்கணும்? 1 லட்சம் ரூபாய். 1 லட்சம். அதுக்கப்புறம் இறுதி ரொக்க இருப்பு. ரொக்கம் ஒரு சொத்து. ரொக்கம் ஒரு சொத்து. அப்போ இறுதி ரொக்கம். ரொக்கம் எவ்வளோ? 27,500. 27,500. இப்போ டேலி ஆகுதா? ரெண்டுத்தையும் டேலி ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ரெண்டும் டோட்டலும் ஒரே மாதிரி வருகிறதா என்று பார்த்தா அப்போ நம்ம போட்ட கணக்கு ரைட்டு. புரியுதா? இப்போ டேலி ஆகுதான்னு பார்ப்போம். கூட்டி பார்ப்போமா? 600 ஒரு 500 எவ்வளோ? 1,100. மிச்சம் 1 8 8 3 11க்கு 1 மிச்சம் 1 7 7 3 10 3 1 4 3 1 4 4,01,100. 4,01,100 சொத்து சைடு டோட்டல் வந்துச்சு. அதே டோட்டல் பொறுப்பு சைடு வருதான்னு பார்க்கலாம். 100 1 0. வெரி குட். கணக்கு டேலி ஆச்சு. அப்போ நம்ம போட்ட கணக்கு கரெக்டு இல்லையா? கரெக்டாக இருந்தால் தான் அது கரெக்டாக ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரியான டோட்டல் வரும். வேறு சமயத்துலேயும் வரும். ஒரே மாதிரியான விவரம் ரெண்டு பக்கமும் விடுபட்டு இருந்தாலும் ஒரே மாதிரியான டோட்டல் வந்துட்டு ரைட்டுன்னு நினைப்போம். ஆனால் எந்த விவரமும் விடுபடாமல் அனைத்து விவரங்களும் போட்டு ஏன்னா அது இருப்பு நிலை குறிப்பு உனக்கு டேலி ஆகிடணும். அப்போனா நீ போட்ட கணக்கு கரெக்டு. ஓகேயா? அதுக்கப்புறம் இருப்பு நிலை குறிப்பு என்ன பண்ணணும்? முதலோட நிகர லாபத்தை கூட்டி எடுப்பு இருந்தால் கடித்து வெளிக்காலத்துக்கு கொண்டு வரணும். இறுதி கடனீந்தோர் போட்டாச்சு இல்லையா? அடுத்தது என்னது? சொத்து சைடு வளாகம் ஒரு சொத்து, அரைகலன் ஒரு சொத்து, இறுதி சரக்கிருப்பு, இறுதி பற்பல கடனாளிகள், இறுதி ரொக்க இருப்பு எல்லாம் இறுதியில் இருக்கிறதுனால அத்தனையும் போட்டு சொத்து சைடு கூட்டி பொறுப்பு சைடு கூட்டினா ரெண்டும் ஒரே மாதிரியாக வந்தால் நீ போட்ட கணக்கு கரெக்டு இல்லையா? இப்போ இந்த 53வது கணக்கு
இனிமேல் எந்த காரணத்தை கொண்டு நம்ம விடக்கூடாது. இப்போ நம்ம கரெக்டாக போட்டுடணும் இல்லையா? உங்களுக்கு 53வது கணக்கு எந்த கொஸ்டின் பேப்பரில் வரும்? ஆண்டு இறுதியில் நீ எழுத போகிற, மார்ச் மாதம் எழுத போகிற அந்த கணக்கில் வந்து 53வது கணக்காக வரும் இல்லையா? அப்போ 53வது கணக்கு பார்த்த உடனே ஒன்று பேராகிராஃப் மாதிரி இருந்தால் 2 கொஷின், 2 என்னது 6 ஸ்டெப்பு, இல்லை வரும் லைன் பை லைன் இருந்தால் 5 ஸ்டெப்பு. 5 ஸ்டெப்பில் போட்டு முடித்து 5 கணக்கு கரெக்டாக போட்டுட்டு 20 மார்க் வாங்கிடணும். அதே மாதிரி அதில் வந்து 6 ஸ்டெப்பு 6 கணக்கு போட்டு கரெக்டாக 20 மார்க் நம்ம வாங்கிடணும் இல்லையா? அந்த எய்மோட இந்த கணக்கும் மார்ச்சில் இருக்கிற சில கணக்குகள், இந்த கணக்கு மட்டும்தான் உனக்கு இருக்குது புக்கில், வேறு வழி இல்லை. இந்த கணக்கை திருப்பி போட்டுப்பார். ஒரே ஒரு இது மட்டும் உனக்கு மட்டும் தெரிஞ்சுக்கோ, கடனாளிகளில் அந்த தொடக்க கடனாளிகள் இருந்தால் கழித்து போட போகிற, அப்போ தான் கடன் விற்பனை கிடைக்கும், இல்லைன்னா இருக்காது. புரியுதா? அது மட்டும் குழப்ப வேணாம் உனக்கு. மீதி எல்லாம் அதே தான், போட்டு கூட்டி எல்லாம் கூட்டி கழித்தல் தான். அதுக்கு 20 மார்க் கொடுக்குறாங்க. நல்லா பார்த்துட்டு எல்லாரும் மார்ச் மாதம் நடக்கிற என்னது கணக்கு பதவியியல் பாடத்தில் 100க்கு 100% பெற வேண்டும் என்று உங்களுக்கெல்லாம் இறைவனை வேண்டிக்கிட்டு விடைபெறுகிறேன். மாணவிகளுக்கு என் வணக்கம். ஸோ இப்போ இந்த வகுப்பில் நம்ம ரொம்ப முக்கியமான, ரொம்ப சுலபமான ஒரு பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன பாடம்னா ரொக்கத்திட்ட பட்டியல். இந்த ரொக்கத்திட்ட பட்டியல் பாடம் வந்து ரொம்ப முக்கியமான பாடங்களில் ஒன்று. ஸோ ஃபஸ்ட் வேல்யூம் புக்கில் லாஸ்ட் பாடமாக இருக்கும். ஸோ அந்த லாஸ்ட் பாடம் தான் தவிர்த்து அது என்னது, பட் நாட் த லீஸ்ட் லெசன் அது. ஸோ இந்த ரொக்கத்திட்ட பட்டியல் பாடத்தை வந்து நம்ம ப்ளூ பிரிண்ட் பார்த்தா 39 மார்க் நமக்கு அந்த பாடத்தை ஒரே ஒரு பாடத்துலேயே இருக்குது. ஈஸியான பாடம், ரொம்ப குறைவான பக்கங்கள் கொண்ட ஒரு பாடம், ரொம்ப எளிமையாக நம்ம அதில் 39 வாங்கிடலாம். இப்போ 5 மார்க்ஸ் ஒன்று எக்ஸ்ட்ரா கேட்கறதால அது 44 மார்க் கூட அதில் ப்ளூ பிரிண்ட் படி நமக்கு கேட்குறாங்க. ஸோ அந்த 44 மார்க்கு நம்ம வாங்குறது எளிமையாக இருக்கும். அதில் 5 மார்க்ஸை பொறுத்தவரை 2 5 மார்க்ஸ் வருது. ஒரு தேரி ஒன்று, ஒரு கணக்கு ஒன்று, 1 வேர்டில் ஒரு 2. 12 மார்க்ஸில் ஒரு தேரி வருது. ரொக்கத்திட்டப்பட்டியலின் தன்மைகள் நன்மைகள், ரொக்க பெறுதலுக்கு எடுத்துக்காட்டு, இல்லைன்னா ரொக்கத்திட்டப்பட்டியலும் தயாரிக்கும் முறைகள், இல்லை தயாரிக்கும் நிலைகள்லாம் இருக்குது. ஸோ அந்த தேரி பயன்படுத்தினா அதில் ஒரு 12 மார்க் வாங்கிடலாம். அதில் முக்கியமானது இருக்குது 20 மார்க் கேள்வி. பப்ளிக் கொஷனில் பொறுத்தவரை 56வது கேள்வியாக இந்த ரொக்கத்திட்டப்பட்டியல் தான் நமக்கு வருது. ரொம்ப ஈஸியாக நம்ம அதில் 20 மார்க் வாங்கிடலாம். ஸோ அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த 20 மார்க்கை வந்து யாரான 1 மார்க் கூட நம்ம குறையாமல் வாங்கிடணும். ஸோ ரொம்ப முக்கியமாக ரொக்கத்திட்டப்பட்டியல் பார்ப்போமா? முதல்ல அதுக்கு படிவம் தெரியணும். ரொக்கத்திட்ட படிவத்தில் என்ன படிவம் இருக்குது, அது இதெல்லாம் வரும். ரொக்க பெறுதல்கள் வரும், ரொக்க செலுத்தல்கள் வரும். அதை ரெண்டுத்தையும் இப்போ தெரிஞ்சால் நமக்கு ஈஸியாக நம்ம அதை ஃபுல் மார்க், அதை 20 மார்க்கில் வாங்கிடலாம். இப்போ அந்த படிவத்தை பார்ப்போமா? இப்போ பாருங்கள் அந்த படிவம். இப்போ ரொக்கத்திட்ட பட்டியலுடைய படிவத்தை பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து 2 மாதம் கேட்டாங்கன்னா 2 மாதம் போட்டுங்க. 3 மாதம் கேட்பாங்கன்னா 3 மாதம் போடணும். அது என்ன ஹெட்டிங்னா விவரம் மாதம் 1 மாதம் 1. அது என்ன மாதம் சொல்லியிருக்காங்களோ, ஜனவரி பிப்ரவரி கிடந்தால் ஜனவரி பிப்ரவரி. ஸோ அது மாதிரி என்ன மாதம் சொல்லியிருக்காங்களோ அந்த மாதத்தை ஹெட்டிங்கில் நம்ம போடலாம். ஸோ அடுத்து என்ன வரும்னா, முதல்ல நம்ம எடுக்க வேண்டியது தொடக்க ரொக்க இருப்பு. என்ன வேணும்? தொடக்க ரொக்க இருப்பு. இந்த தொடக்க ரொக்க இருப்பு வந்து முதல் மாதத்துக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. 2வது மாதம் நம்ம தான் இருக்கணும். அது எப்படி சார் 2வது மாதம் வரும்னா, முதல் மாதத்தினுடைய இறுதி இருப்பு அடுத்த மாதத்தினுடைய தொடக்க இருப்பாக வரும். அதில் ஒரு முதல் மாதத்துடைய தொடக்க ரொக்க இருப்பு கொடுப்பாங்க. அதோட எதை கூட்டணும்னா, திட்டமிடப்பட்ட ரொக்க பெறுதல்களை கூட்ட வேண்டும். அதான் கூட்டுக திட்டமிடப்பட்ட ரொக்க பெறுதல்கள். ஸோ திட்டமிடப்பட்ட ரொக்க பெறுதல்கள் ஒரு 6 ஐட்டம் இருக்குது. அது எதெல்லாம் வரும்? திட்டமிடப்பட்ட ரொக்க பெறுதல்கள் வரும்னா, ஃபஸ்ட்டு ஒன்று ரொக்க விற்பனை. ஸோ இந்த வியாபாரத்தில் ரொக்கத்துக்காக விற்பனை செஞ்சுருப்பாங்க. அந்த ரொக்க விற்பனை எந்தெந்த மாதம் எவ்வளோ ரொக்க விற்பனை செஞ்சுருக்காங்களோ அதை அப்படியே நம்ம என்ன பண்ணோம், அந்த மாதத்துக்கு நேரம் எழுதிக்கலாம். ஸோ முதல் வந்து ரொக்க விற்பனை. 2வது வந்து வாடிக்கையாளரிடம் பெற வேண்டியது. ஸோ வாடிக்கையாளர்னு யார்? கடன் விற்பனை செஞ்சுருப்போம்ல. யாரெல்லாம் நமக்கு வாடிக்கையாளர் இருக்காங்க அவங்க என்ன பண்ணியிருப்போம்? கடனுக்கு பொருட்களை விற்பனை செஞ்சுருப்போம். அந்த கடன் விற்பனை என்னது? பொருளை வந்து வாங்கி கொண்டு பணத்தை பிறகு குடிப்பாங்க. அப்போ இந்த மாதம் ஜனவரி மாதம் ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரி மாதம் பொருளை வாங்கிட்டு போய் பிப்ரவரி மாதம் தான் கழிச்சு கொடுப்பாங்க. அப்போ நம்ம ரொக்க திட்டப்பட்டியல் போட சொல்ல எந்த மாதத்திற்கான ரொக்கம் வந்ததோ அதை மட்டும் தான் நம்ம கணக்கில் எடுக்கணும். அப்போ இந்த ரொக்க பெறுதல்களில் வாடிக்கையாளரிடம் பெற வேண்டியதுன கடன் விற்பனை சொல்லியிருப்பாங்க. அதுதான் எங்கே போடணும்? வாடிக்கையாளரிடம் பெற வேண்டியது. அங்கே 1 மாத காலம் தாழ்த்தி இல்லை 2 மாத காலம் சொல்லுவோம். அதுக்கு ஒவ்வொரு கணக்கில் சொல்லியிருப்பாங்க. அப்போ கணக்கு வசூலை பார்த்து சொல்லலாம். இப்போ ஃபார்மெட் படி முதல்ல வர்றது ரொக்க விற்பனை, 2வது வர்றது வாடிக்கையாளரிடம் பெற வேண்டியது.
ஸோ அடுத்து இருக்கு வட்டி, கழிவு மற்றும் இதர வரவுகள். ஸோ வட்டி, கழிவு, பங்காதாயம் போன்ற வருமானங்கள் இருந்தால் அந்த வருமானங்களும் நம்ம என்ன பண்ணோம், திட்டமிட்ட ரொக்கப்படுத்தலில் போட வேண்டும். அடுத்து சொத்து விற்றது. இது நிலை சொத்துக்களை நம்ம விற்று இருந்தன, கட்டிடம் விற்றது, அறைகள் விற்றது, எந்திரம் விற்றது, இந்த மாதிரி சொத்துக்கள் ஏதாவது விற்று இருந்தால் அது சொத்து விற்றதில் போட வேண்டும். அடுத்து கடன் பெற்றது. நம்ம வங்கியிடம் இருந்தோ இல்லை பிற நிதி நிறுவனங்கள் இருந்தோ கடன் பெற்றிருந்தால் அதுவும் நமக்கு வருகிற ஒரு ரொக்க பெறுதல்கள் தான். ஸோ கடன் பெற்றது. ஸோ ரொக்க விற்பனை கூட்டுறோம், வாடிக்கையாளரிடம் கடன் பெற்றதை கூட்டுறோம், அப்புறம் வட்டி, கழிவு மற்றும் இதர வரவுகளை கூட்டுறோம், சொத்து விற்றது, கடன் பெற்றது. அதுக்கப்புறம் இருக்கிறது பங்குகள் மற்றும் கடன் பத்திரங்கள் வெளியீட்டின் மூலமாக பெற்ற தொகை. ஸோ நம்ம பங்குகளையோ அல்லது கடனீட்டு பத்திரத்தையோ வெளியிட்டிருப்போம். வெளியிட்டதன் மூலமாக நிறுவனங்கள்னா இப்போ பணத்தை திரட்டி இருப்பாங்க, அது ஒரு பெறுதல்கள். ஸோ அதை நம்ம என்ன பண்ணோம், திட்டமிட்ட ரொக்க பெறுதலில் போடணுமா. இது எல்லாத்தையும் கூட்டினா வர ஆன்சருக்கு பேர் மொத்த ரொக்க இருப்பு. இது ஏன் சார் பெறுதல்கள் சொல்லாமல் இருப்பு சொல்கிறோன்னா, இது தொடக்க இருப்போட திட்டமிடப்பட்ட ரொக்க பெறுதலில் கூட்டினா வரதுக்கு பேர் தான் அது மொத்த ரொக்க இருப்பு. ஸோ மொத்த ரொக்க இருப்பு என்பது தொடக்க ரொக்க இருப்பையும் திட்டமிடப்பட்ட ரொக்க பெறுதல்கள் இருக்கு பாருங்க, 6 இருக்கு பாருங்க, அந்த 6ல் ஏதாவது ஒரு 4 வரும் இல்லை 3 வரும், அதை எல்லாத்தையும் கூட்டினா வரதுக்கு பேர் தான் மொத்த ரொக்க இருப்பு. ஸோ தொடக்க ரொக்க இருப்போட திட்டமிடப்பட்ட ரொக்க பெறுதலில் கூட்டினா வரதுக்கு பேர் தான் மொத்த ரொக்க இருப்பு. அடுத்து இருக்கிறது ரொக்க இருப்பில் இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா சில விஷயத்தை கழிக்கணும்னா திட்டமிடப்பட்ட ரொக்க செலுத்தல்களை கழிக்கணும். திட்டமிடப்பட்ட ரொக்க செலுத்தல்களை நம்ம என்ன பண்ணணும், கழிக்கணும். அது திட்டமிடப்பட்ட ரொக்க செலுத்தல்கள் என்னெல்லாம் வரும்னா ரொக்க கொள்முதல். ஸோ சரக்கு வாங்கி வந்திருப்போம், அது தான் கொள்முதல். அந்த ரொக்க கொள்முதல் வந்தால் அது திட்டமிட்ட ரொக்க செலுத்தலில் போட வேண்டும். அடுத்தது சரக்களித்தோருக்கு அளிக்க வேண்டிய தொகை. சரக்களித்தோரும் நம்ம கடனுக்கு கொள்முதல் செஞ்சு வந்துருப்போம். அப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்க, நமக்கு சரக்கு அளித்திருக்காங்க, அவங்க தான் அது சரக்கு அளித்தோர். சரக்கு அளித்தோருக்கு நம்ம என்ன பண்ணோம், பணம் கொடுக்கணும், அது செலுத்தல் தானே நமக்கு. அப்போ சரக்களித்தோருக்கு அளிக்க வேண்டிய தொகை இருந்தால் அதையும் நம்ம என்ன பண்ணோம், செலுத்தல்கள் தான் போட வேண்டும். அடுத்தது கூலி, அலுவலக மற்றும் விற்பனை செலவுகள். இந்த மாதிரி செலவுகள் எந்த செலவுகள் வந்தாலும் கூலி, சம்பளம், அலுவலக செலவுகள், விற்பனை செலவுகள் போன்ற செலவுகள் வந்ததுன்னா அதை நம்ம செலுத்தல்களில் போட வேண்டும். அடுத்து வட்டி, பங்காதாயம் மற்றும் வருமான வரி செலுத்தியது. இப்போ விதமான வரி செலவுகள் வந்த வருமான வரி, பங்காதாயம், வட்டி போன்ற செலவுகள் வந்த அந்த செலவுகளையும் நம்ம எங்கே போடணும், ரொக்க செலுத்தல்களை தான் போட வேண்டும். அடுத்து சொத்துக்கள் வாங்கியது. நாங்கள் பெறுதல்கள் என்ன பார்த்தோம், நம்ம சொத்துக்கள் விற்றது பார்த்தோம். இங்கே சொத்துக்கள் வாங்கியது, அறைகள் வாங்கியது இருக்கலாம், கட்டிடம் வாங்கியது இருக்கலாம். இந்த மாதிரி ஏதேனும் நிலைச்சொத்துக்கள் வாங்கியிருந்தால் அந்த நிலைச்சொத்துக்கள் வாங்கியதை திட்டமிடப்பட்ட ரொக்க செலுத்தல்களில் போட வேண்டும். அடுத்து கடனை திரும்ப செலுத்தியது. ஸோ கடன் பெற்றது பெறுதல்கள். அந்த கடனை வாங்கின கடனை நம்ம திரும்ப செலுத்திடுறோம்ல, அப்போ கடனை திரும்ப செலுத்தியனா அது ரொக்க செலுத்தல்களில் வரும். அடுத்து பங்குகள் மற்றும் கடன் பத்திரங்கள் மீட்டது. ஸோ பங்குகள் கடன் பத்திரங்கள் மீட்டதுன்னா அந்த பங்குகளை நம்ம திரும்ப வாங்கிட்டு அவங்க கொடுத்த பணத்தை திரும்பி கொடுத்துரும். ஸோ கொடுத்த பணத்தை அந்த பங்குகளை என்ன பண்ணுவோம், கடன் பத்திரங்களை திரும்ப மீட்டுக் கொள்வதுக்கு பேர் தான் பங்குகள் மற்றும் கடன் பத்திரங்கள் மீட்டது. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினா வர ஆன்சருக்கு பேர் மொத்த ரொக்க செலுத்தல்கள். ஏற்கனவே ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம், மொத்த ரொக்க இருப்பு கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த மொத்த ரொக்க இருப்புல இருந்து மொத்த ரொக்க செலுத்தல்களை கழிச்சுட்டேன். மொத்த ரொக்க இருப்பு. மொத்த ரொக்க இருப்பு என்பது என்ன வரும், தொடக்க ரொக்க இருப்பையும் திட்டமிடப்பட்ட ரொக்க செலுத்தல்களையும் கூட்டி மொத்த ரொக்க இருப்புன்னு ஒரு அமௌண்ட் வச்சிருக்க பாருங்க, அந்த அமௌண்ட்ல இருந்து மொத்த ரொக்க செலுத்தல்களை கழிச்சிட்ட வர ஆன்சருக்கு பேர் தான் இறுதி ரொக்க இருப்பு. இறுதி ரொக்க இருப்பு. ஸோ ஆரம்பிக்க சொல்ல தொடக்க ரொக்க இருப்பில் ஆரம்பிக்கிறோம், முடிக்க சொல்ல இறுதி ரொக்க இருப்பில் முடிச்சிடறோம். ஸோ இந்த ஒவ்வொரு மாதத்தினோட இறுதி ரொக்க இருப்பு தான் அடுத்த மாதம் 2 இருந்தால் 2வது மாதத்தினுடைய தொடக்க இருப்பு எது, முதல் மாதத்திற்கான இறுதி ரொக்க இருப்பு தான் 2வது மாதத்திற்கான தொடக்க ரொக்க இருப்பாக வரும். ஸோ இதுதான் நம்மளுடைய படிவம். ஸோ இந்த ரொக்க திட்டப்படியல் படிவம் தெரிஞ்சாதான் நம்ம ஈஸியாக அந்த கணக்கை போட்டுடலாம். ரொம்ப சின்னது தான். இப்போ செலுத்தல்களில் ஒரு 6 வருது, பெறுதல்களில் ஒரு 6 ஐட்டம். இது தெரிஞ்சுட்டா நம்ம ஈஸியாக 20 மார்க் வாங்கிடலாம். ஸோ திரும்ப பார்ப்போமா ஃபார்மேட்டை. ஸோ முதல்ல வருது தொடக்க ரொக்க இருப்பு. ஸோ தொடக்க ரொக்க இருப்பை பொறுத்தவரை அது கொடுத்துருவாங்க, முதல் மாதம் மட்டும் கொடுப்பாங்க, அதை நம்ம எடுத்துக்கிறோம். அதோட என்ன பண்ணுறோம், திட்டமிடப்பட்ட ரொக்க பெறுதல்களை கூட்டிக்கிறோம். என்ன பண்ணுறோம், திட்டமிடப்பட்ட ரொக்க பெறுதல்களை கூட்டுறோம். அதில் என்னென்ன பெறுதல்கள் வரும், ரொக்க விற்பனை, வாடிக்கையாளரிடம் பெற வேண்டியது, வட்டி, கழிவு மற்றும் இதர வரவுகள், சொத்து விற்றது, கடன் பெற்றது,
பங்குகள் மற்றும் கடன் பத்திரங்கள் வெளியீட்டில் பெற்ற தொகை. இது மொத்தத்தையும் கூட்டினா வரதுக்கு பேர் தான் மொத்த ரொக்க இருப்பு. இந்த மொத்த ரொக்க இருப்பையை தான் மொத்த ரொக்க செலுத்தல்கள் வந்து கழிச்சிட்டு வர ஆன்சருக்கு பேர் தான் இறுதி ரொக்க இருப்பு. ஸோ இது அடுத்தது. ஸோ இதுதான் செலுத்தல்கள், திட்டமிடப்பட்ட ரொக்க செலுத்தல்கள். என்னென்னா வந்து ரொக்க கொள்முதல், சரக்களித்தோருக்கு அளிக்க வேண்டியது. அடுத்து என்ன வரும்? கூலி, அலுவலக மற்றும் விற்பனை செலவுகள். அடுத்தது வட்டி, பங்காதாயம், வருமான வரி செலுத்தியது. அடுத்து சொத்துக்கள் வாங்கியது. அடுத்து கடன் திரும்ப செலுத்தியது. அடுத்து பங்குகள் மற்றும் கடன் பத்திரங்கள் மீட்டது. இதெல்லாம் ஆட் பண்ண அவர் ஆன்சருக்கு பேர் தான் மொத்த ரொக்க செலுத்தல்கள். இந்த மொத்த ரொக்க இருப்பிலிருந்து மொத்த ரொக்க செலுத்தல்கள் கழிச்சா வரது பேர் தான் இறுதி ரொக்க இருப்பு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு 2 கணக்கு